டாக்டர் சண்முக சுந்தரம் பொள்ளாச்சி ஆராதனா மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணராக நான் இருக்கிறேன். இப்போது இந்த பகுதியில் வந்துட்டு தோள்பட்டை வலி ரொம்ப ரொம்ப காமனான ஒரு பிரச்சனை. இந்த தோள்பட்டை வலிகளில் ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை பற்றி தான் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். இந்த தோள்பட்டை வலியில் முக்கியமாக நம்ம யார்கிட்ட பேசியில் சாதாரணமாக சொல்லுவாங்க, என்னால் வந்துட்டு தலை சீவ முடியல, என்னால் பெண்களாக இருந்ததுன்னா கொண்டை போட முடியல, சீலைக்கு நான் கொசு வைக்க முடியல, துணி துவைக்க முடியல, துவைச்ச துணியை என்னால் வந்து காய போட முடியும், தூக்கில் காய போடுறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது, சின்ன சின்ன குக்கரையெல்லாம் தூக்க முடிய மாட்டேங்குது, சமையல் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குது, தோசை என்னால் சுட முடிய மாட்டேங்குது, காட்டில் தோட்டத்தில் வேலை செய்ய முடிய மாட்டேங்குது, நைட் ஆனால் என்னால் தூங்க முடியல, வலி. அவங்க அந்த கையை நல்லா அமுத்தி வச்சு ஒரு ஜண்டு பாம்பு, அமிர்தாஞ்சனு இதெல்லாம் போட்டு தான் அவங்களால படுத்து தூங்க முடியும். ஓகே, ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்களால வந்து தோட்டத்தில் வந்து சரியாக வேலை செய்ய முடியாது. அவங்க தலை சீவருக்கு சிரமப்படுவாங்க, அவங்க வேஷ்டி கட்டுற சிரமப்படுவாங்க, ஷர்ட் போடுறதுக்கு சிரமப்படுவாங்க, ஷர்ட்டை கழட்டின ஷர்ட்டை வந்து அவங்களால மாட்ட முடியாது. பணம் யாராச்சும் கொடுக்கணும்னா அந்த கையில் பணம் கொடுக்குறதுக்கும் கூட அவங்களுக்கு கையை எடுத்து கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். குளிக்கிற கஷ்டப்படுவாங்க, மக்கு எடுத்து மேலே தலைக்கு ஊற்றணும்னா அவங்களுக்கு ஒரு தடவை ஊற்றிடுவாங்க, 2ஆவது தடவை 3ஆவது தடவை ஊற்றுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 4வது அவங்களால இரவில் அவங்களால சரியாக தூக்க முடியாது. இந்த வலிக்காக அவங்க அடிக்கடி எழுந்துக்குவாங்க. இதுதான் வந்துட்டு இந்த ரொட்டேட்டர் கஃப் டயரோட காமனான அறிகுறிகள். ஓகே, இப்போ ரொட்டேட்டர் கஃப் டயர், ரொட்டேட்டர் கஃப்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, ரொட்டேட்டர் கஃப்னா இதுதான் தோள்பட்டை. இந்த தோள்பட்டை மூட்டை வந்து ஒரு பந்துக்கிண்ண மூட்டு. இந்த பந்துக்கிண்ண மூட்டில் இந்த முக்கியமான 4 தசைகள் இருக்கும். இந்த 4 தசைகள் சேர்ந்தது தான் ரொட்டேட்டர் கஃப். ஒரு தசை சப்ஸ்கேப்புலாரிஸ், இன்னொன்று சுப்ராஸ்பைனட்டஸ், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ், அன்டீரியஸ் மைனர். இந்த 4 தசைகள் சேர்ந்தது தான் இந்த ரொட்டேட்டர் கஃப் டயர். இந்த ரொட்டேட்டர் கஃப் டயர் வந்து கிளியர் அப்போ தான் இந்த மாதிரி உபாதைகள் அவங்களுக்கு வரும். ஓகே, இது ஒன்று கீழே விழுந்தாலும் கிளியருக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை சில சமயத்தில் இந்த அக்ரோமின்னு சொல்கிற இந்த எலும்பு இருக்கும், இந்த எலும்பு இதை குத்துறது மூலியமாகவும் அது கிழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அறிகுறி இருக்கிறவங்கள நம்ம சாதாரணமாக அவங்கள பரிசோதனை பண்ணி பார்ப்போம். இந்த குறிப்பாக அந்த ஜோப்ஸ் டெஸ்ட்னு ஒரு பரிசோதனை இது பண்ணுறப்போ அவங்களால அந்த கையை தூக்க முடியாது, அந்த கை ரொம்ப பலவீனமாக இருக்கும். அப்படி இருந்தாலே வந்து இது ரொட்டேட்டர் கஃப் டயர் இருக்கிறதுக்கான அறிகுறி. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம், சில வேளைகளில் எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணுவோம். அது பண்ணுறது மூலிமா இது எவ்வளவு தூரம் கிழிஞ்சிருக்குது, அந்த தன்மை, அதோட ரொட்டேட்டர் கஃப் மசிலோட தன்மை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம பார்த்துக்கிட்டு இந்த ரொட்டேட்டர் கஃப் டயரை ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சை மூலமாக, ஆர்த்ரோஸ்கோபி மூலமாக இந்த ரொட்டேட்டர் கஃபை ஒரு சின்ன துவாரத்து மூலிமா இந்த மசிலை பார்த்துக்கிட்டு இப்போ நவீனமாக வந்திருக்கக்கூடிய ஆங்கஸ் மூலிமா இந்த ரொட்டேட்டர் கஃப் டயரை பழைய இடத்துலையே நம்ம ரிப்பேர் பண்ணிட முடியும். ரிப்பேர் பண்ணினதுக்கப்புறம் இவங்க ஒரு நாள் பெட்டில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான பயிற்சிகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம். அந்த பயிற்சிகள் பண்ணி முடிக்கிறப்போ அவங்க திரும்பவுமே அவங்க பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. இந்த ரொட்டேட்டர் கஃப் தொந்தரவு வந்து இந்த பகுதியில் வந்து ரொம்ப ரொம்ப காமன். இவங்க வாழ்நாளில் இந்த வலியோடவே அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நவீன மருத்துவ உலகத்தில் இந்த வலியோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமது மருத்துவர் மேற்கூறியது போல் பல அறிகுறிகளுடன் நமது மருத்துவமனையை அணுகி சிகிச்சை பெற்றோர்களில் சிலரது வீடியோ உங்களுக்காக. மகிழ்ச்சி அவர்களது முகங்களில் மட்டுமல்ல, எங்களது மனங்களிலும் தான். அதிநவீன சிகிச்சைகளுடன் கைதேர்ந்த மருத்துவர், அனுபவம் வாய்ந்த மருத்துவ குழு, என்றும் மக்கள் சேவையில் ஆராதனா மருத்துவமனை. நன்றி, வணக்கம்.